ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம கிளாஸ் 10 சிபிஎஸ்சி சிவிக்ஸ் லெசன் 1 பவர் ஷேரிங். அன்னைக்கு பார்க்க போற டாபிக் நம்ம why பவர் ஷேரிங் இஸ் டிசைரபிள் ஒன். நம்மளோட கண்ட்ரியில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய டைப் ஆஃப் கவர்மெண்ட் என்ன அப்படின்னா டெமோக்ரஸி டைப் ஆஃப் கவர்மெண்ட். நம்ம கண்ட்ரி மட்டும் இல்லாமல் உலகத்தில் நிறைய கண்ட்ரிஸ், மோஸ்ட் ப்ராபபிளி 70% ஆஃப் கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி டைப் ஆஃப் கவர்மெண்ட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் நம்மளோட பெல்ஜியம். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, பவர்ஸை ஈக்குவலாக ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க. அப்படி பவர்ஸை ஈக்குவலாக ஷேர் பண்ணி கொடுக்கும்பொழுது கண்ட்ரியில் இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட்ஸை நம்ம என்ன பண்ண முடியும், தவிர்க்க முடியும். இதுக்கு வந்து why power sharing is desirable, they have given two sets of reason. ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ரீசன் தான் ப்ரிடென்ஷியல் ரீசன். ப்ரிடென்ஷியல் அப்படின்னா கொஞ்சம் விவேகமானது, கொஞ்சம் அறிவா யோசிச்சோம் அப்படின்னா தட் இஸ் நேம் கால் ப்ரிடென்ஷியல் ரீசன். பவர் ஷேரிங் இஸ் குட் பிகாஸ் இட் ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் த பாசிபிலிட்டி ஆஃப் கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் டூ சோஷியல் குரூப். இப்போ நம்ம பெல்ஜியம் படித்தோம் கேஸ் ஸ்டடியா. பெல்ஜியம்ல எத்தனை சோஷியல் குரூப்ஸ் இருந்தது? 3 சோஷியல் குரூப்ஸ் இருந்துச்சு. அவங்களுக்குள்ள சப்போஸ் ஒழுங்கா அங்க கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் பண்ணல அப்படின்னா நிறைய சண்டை வந்திருக்கும். நம்மளோட கண்ட்ரிலையும் அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சோஷியல் குரூப்ஸ்க்கு நடுவில் ஏற்படக்கூடிய பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடியதா இருக்குது இந்த பவர் ஷேரிங். செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா இட் என்ஷூர் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த பொலிட்டிக்கல் ஆர்டர். நம்மளுடைய கவர்மெண்ட்டும் இருந்தாலும் சரி, அரசியல்வாத கட்சிகளா இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஸ்டெபிலிட்டி நிதர்சனமா அவங்களுடைய கட்சிகளை கொண்டுட்டு போறதுக்கும் கவர்மெண்ட்டை ஒரே ஆர்டர்ல கொண்டுட்டு போறதுக்கும் இந்த பவர் ஷேரிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. எப்படி நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட், நம்ம பவர்ஸை டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட்க்கு ஷேர் பண்ணி கொடுக்குறோம். லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி. அப்படி நம்ம ஷேர் பண்ணி கொடுத்ததுனால தான் எந்த ப்ராப்ளம் இல்லாம கரெக்டான நோட்ல போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்காக தான் டு என்ஷூர் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி பொலிட்டிக்கல் ஆர்டர் அப்படின்னு சொல்றாங்க. தென் when we see the long run, it undermines the unity of the nation. இப்போ பவர்ஸை நம்ம என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு ஷேர் பண்ணி கொடுக்கறதுனால, ஸ்டேட் டு சென்ட்ரல், சென்ட்ரல் டு ஸ்டேட், லோக்கல் கவர்மெண்ட் இப்படி ஷேர் பண்ணி கொடுக்கறதுனால நம்மளோட கண்ட்ரியோட ஒற்றுமையை பாதுகாக்க முடியும். அண்ட் மோர் ஓவர் இந்த பவர் ஷேரிங் என்ன பண்ணுது அப்படின்னா த அப்ரெசிவ் ஆஃப் தி மைனாரிட்டி கமெண்ட்ல இருக்கக்கூடிய அப்ரெசிவ்னஸை தவிர்க்குது. இங்க வந்து we are not having majority and minority எல்லாம் கிடையாது. பவர்ஸை நம்ம எப்படி பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னா சென்ட்ரல்ல இருந்து ஸ்டேட்டுக்கு, ஸ்டேட்ல இருந்து லோக்கல் கவர்மெண்ட் இப்படி ஷேர் பண்ணி கொடுக்கறதுனால பவர் ஷேரிங்னால எந்த ப்ராப்ளமும் வர்றது கிடையாது. when we see the prudential reason, the stress of the power sharing will bring out our better outcomes. ப்ருடென்ஷியல் ரீசன் எதை அதிகமாக இன்சஸ்ட் பண்ணி சொல்லுது அப்படின்னா பெட்டர் அவுட்கம்ஸ் ஆஃப் த டெமோக்ரஸி. ஸோ பெட்டர் அவுட்கம்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னா பவர் ஷேரிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் செட் ஆஃப் ரீசன் என்ன அப்படின்னா மாரல் ரீசன், த வேல்யூ ஆஃப் த பீப்புள். பவர் ஷேரிங் இஸ் வெரி ஸ்பிரிட் ஆஃப் டெமோக்ரஸி. டெமோக்ரஸி டைப் ஆஃப் கவர்மெண்ட்டே மக்களுக்கான ஆட்சி தான், மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஆட்சியா இருக்கு. தென் power sharing, it involves the democratic rule in a proper manner whatever the effect it is going on. மக்களுக்கான வேல்யூ பண்ணக்கூடிய ஒரு கவர்மெண்டா இருக்கணும்னா அதுக்கு பவர் ஷேரிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாம people have right to consulted how they are to be governed. அவங்க என்ன கவர்மெண்ட் இப்படிதான் நடத்தணும் அப்படின்னு சொல்றதுக்கும், டெசிஷன் மேக்கிங் பண்றதுக்கும், எனக்கு லீடர் இவர் தான் வரணும் அப்படின்னு சொல்றதுக்கும், மக்களுடைய வேல்யூவை மதிக்கிறதுக்கு திஸ் பவர் ஷேரிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது மட்டும் இல்லாம லெஜிட்டிமேட் கவர்மெண்ட், ஒரு சிஸ்டமேட்டிக்கான ப்ராப்பரான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட ஒரு கவர்மெண்ட் போகணும் அப்படின்னா அதுக்கு பவர் ஷேரிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மாரல் ரீசன் பார்த்தீங்கன்னா இட் எம்பசஸ் ஆன் த பவர் ஷேரிங் as a valuable one. மக்களுடைய வேல்யூ, அவங்க டெசிஷன் மேக்கிங், அவங்க ரெப்ரசன்டேஷன் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு கொண்டுட்டு போகிறது மாரல் ரீசன். டெமோக்ரஸி கவர்மெண்ட்டோடைய பெட்டர் அவுட்கம்ஸை தேடுறது ப்ருடென்ஷியல் ரீசன். திஸ் வை பவர் ஷேரிங் இஸ் டிசைரபிள் ஒன்.